ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் சீரியல் கில்லர் இன் இந்தியா. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபேக்டர் சேனல் நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், மோகன் குமார், அதாவது சைனிங் மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சன் இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்கி அவங்களுக்கு சைனைடுன்ற ஒரு பாய்சனை கொடுத்து அவங்கள கொலை பண்ணுற ஒரு சைக்கோ. ஸோ இந்த சைக்கோ இது மட்டும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ஃபோர்ஜரிஸ் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எந்த பீரியடில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2005லேருந்து 2009 வரைக்கும் இந்த பீரியடில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்க எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 இறந்துட்டாங்க. நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், தேவேந்திர சர்மா. ஸோ இவரை பற்றி சொல்கிறதுமா ஒரு சின்ன கதை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறான். இது நார்மல். ஸோ அது மேலே பேராசைப்படுறான். ஸோ அதுவும் நார்மல் தான். பட் ஆனால் அந்த பேராசைப்படும் போது அவன் அந்த பொருளுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவன் இறங்கிடுறான். ஸோ அந்த பொருளுக்காக யாரை வேணால் ஹர்ட் பண்ணுறான். ஸோ இது வரைக்கும் ஒரு மனுஷன் பண்ணக்கூடியது தான். ஆனால் அதுக்கும் மேலே அந்த பொருளுக்காக யாரை வேணால் கொலை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்கள நம்ம வேறு மாதிரி சொல்கிறோம், சைக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கதையிலையும் அதே கான்செப்ட் தாங்க. இந்த தேவேந்திர சர்மா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 40 டிரைவர்ஸை மட்டும் கொலை பண்ணியிருக்காரு. அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு காருன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காரை திருடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காரை திருடுறது இப்போது அந்த டிரைவரையும் சேர்த்து கொலை பண்ணி அந்த காரை திருடுறாரு. ஸோ இது எங்கே பண்ணிகிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லேயும் இதை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதை எந்த பீரியடில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2002லேருந்து 2004. ஸோ இந்த பீரியடுக்குள்ளே 40 டிரைவர்ஸை இது வரைக்கும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ பேராசைப்படும் போது மனுஷனாக இல்லை. நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், கேடி கேப்பமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர். அவங்களுக்கு இன்னொன்று ஒரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனைட் மாலிகா. ஸோ இவங்க ஒரு லேடி. இவங்க இது வரைக்கும் எத்தனை பேரை கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 பெண்களை சைனைட் கொடுத்து கில் பண்ணியிருக்காங்க. எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1999, அதாவது 1999லேருந்து 2007 வரைக்கும் இவங்க இந்த 6 உமன்களை கில் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ராபரி சைக்கோ. ஸோ திருடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் ஜெயிலே அவங்க வாழ்க்கையை பண்ணணும். ஸோ இதான் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், ரேகா சிந்து, சீமான்னு சொல்கிற 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 சிஸ்டர் 2 பேருமே ஒரு சைக்கோ கில்லர்ஸ். ஸோ இந்த 2 சிஸ்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களை கிட்னாப் பண்ணி அந்த குட்டி குழந்தைங்கள இப்போ ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த குட்டி குழந்தை ரொம்ப இது பண்ணுதுன்னா, ஸோ அந்த குழந்தைய கருணையே இல்லாமல் கொன்னுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 9 குழந்தைங்களை இது வரைக்கும் கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி 13 கிட்னாப் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஆளாக சொல்லப்படுறாங்க. நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான சைக்கோ கில்லர். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களை ரேப் பண்ணுறது. எத்தனை பெண்களை இது வரைக்கும் அவன் ரேப் பண்ணியிருக்கான்னா 30 பெண்களை ரேப் பண்ணியிருக்கான். அவன் 15 பெண்களை மர்டர் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சைக்கோவை பிடிச்சோன்னே தூக்கு தண்டனை கொடுக்காம அவனை பிடிச்சி ஜெயிலில் போகிறாங்க. ஸோ இவன் இந்த மாதிரி வேலைங்கள்லாம் எந்தெந்த நாட்டில் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இந்த 2 இடத்துல மேஜராக பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இவனை பெங்களூரில் இருக்க ஜெயிலில் அதே மாதிரி கர்நாடகா. ஸோ இவனை பெங்களூர் இருக்க ஜெயிலில் பிடிச்சு போகிறாங்க. ஸோ அந்த ஜெயிலேருந்து அவன் எஸ்கேப் ஆக நிறைய முறை ட்ரை பண்ணுறான். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு 2008 சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த 5 சைக்கோ கில்லர் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட மோசமாக இன்னும் சைக்கோ கில்லர்ஸ், அதாவது சைக்கோ மாதிரி நடந்துக்கிறவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு குட்டி குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களும் சைக்கோ தான். ஸோ இந்த மாதிரி பர்சன் வாழ்கிற ஒரு உலகத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க நம்ம பார்த்துருந்தோன்னா வந்து காலம் போயிடும். உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குதா, அது நீங்கள் தான் தட்டி கேட்கணும். அடுத்தவங்க வருவான்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். உங்கள் தப்பு உங்களுக்கு நடந்தது இன்னொன்று ஒருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு யோசிங்க. ஸோ அப்படி நீங்கள் யோசித்தா மட்டும்தான் அந்த தப்பு அடுத்தவங்களுக்கு நடக்காது. உங்களால் 4 பேர் நல்லா இருப்பாங்க. நீங்கள் தைரியமாக இருக்கணும். பயந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, மறைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுரா, அது தைரியமாக வெளில கொண்டு வந்து இவங்க கெட்டவன், இவங்க இப்படி தான், இவ கெட்டவ அப்படின்னு வந்து கொண்டு வாங்க. நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த தப்பு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இன்னொன்று ஒருத்தவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க ஃபேக்ட் ஆஃப் சேனல் நான் தான் உங்கள் அஜித். பாய்.